அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி பிறகு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவரை பார்த்த உடனேவே ஒரு அப்பாவே நீங்கள் நம்பிடுவீங்க. தெரியல, நானும் கழுத்தறுத்தெல்லாம் பார்த்துட்டேன். ஆட்டோக்குள்ளே வச்சு கழுத்தறுத்துட்டும் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் நல்லவன் நம்புறது பாலமகேந்திரா சார் ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு இயக்குனர் அப்படின்றத பற்றி சொல்லும்போது, அப்போ நான் இயக்குனரை ரசிச்சிருக்கோம். இயக்குனர்னும் போது மழை பெய்யினா பெய்யும், நில்லுனா நிற்கும், இடினா இடிக்கும். இதை அவர் சொன்னால் தான் நடிகர் நடிப்பாங்க, நடிக்க மாட்டாங்க. இஸ் எ கிரியேட்டர், ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சினிமாக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், ஒரு கமர்ஷியலுக்குள்ளே அதை மெல்ல நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்ல முடியும். இப்போ எனக்கு ஒரு நடிகராக நானும் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு அயோத்தி வந்த ஒரு விஷயம். இருக்கிற ஒரு இடத்துல பல்வேறு விதமான எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. ஒரு நிமிஷம் கோவப்படுவீங்க, அழுவீங்க, அழுகையை கட்டுப்படுத்திக்குவீங்க. இப்படி நான் யோசித்ததே இல்லை, நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த சீன் அவர் கன்சீவ் பண்ண எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லும்போது இந்த 15 நிமிஷம் சீனு நல்ல அருமையான சீனு, அழகாக கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் மேலே ரொம்ப மதிப்பு வந்தது. அது ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு புலி எடுத்து பார்த்துருப்பேன். புலி பொம்மையை தான் பார்த்துருப்பேன், ஆனால் சென்சார் கட்டுறது. வணக்கம் சசிகுமார் அவர்களே. வணக்கம். நன்றி அழைப்பை ஏற்றுக்கிட்டு என் கூட பேச வந்ததற்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் நம்ம பேசக்கூடிய ஒரு கான்டெக்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. நான் ரொம்ப ரசித்த படமும் கூட. அதன் பிறகு இப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு படமும் வர தயார் நிலையில் இருக்குது இல்லையா? ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஒரு ஈழத்தமிழன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அதில் ஓரளவுக்கு உங்களை சுற்றி பல நல்ல மனிதர்கள் தான் இருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில். இதில் அப்படி இருக்காதுன்னு தான் தோணுது டீசர் பார்க்கும்போது. ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ இன்னவே ஒரு நேர்மாறான படம்னே பார்க்கலாமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரே விதமான கஷ்டத்தை பேசினாலும் கூட அது பேசுகிற முறை டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வழின்ற மாதிரி பார்க்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக வேறு விதமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஃப்ரீடம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அந்த எமோஷன்ஸ் ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஆக்சுவலாக அது ஓகே, ஒரு இன்சிடெண்ட் வந்து ரியலாக 1991 ராஜீவ்காந்தி அவர் அசாசினேஷனுக்கு அப்புறம் சந்தேக கேஸில் பிடிச்சி ஒரு அந்த ராமேஸ்வரம் ஒரு இதில் அகதிகள் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களெல்லாம் வந்து ஒரு வேலூர் சிறையில் அடைச்சாங்க. வேலூர் சிறையில் அவங்கள வைக்கும்போது அவங்க ஒரு 4 வருஷம் எல்லோரும் மாட்டின பிறகு கூட அந்த கேஸ் நடக்குது அப்படின்னால சந்தேக கேஸில் பிடிச்சி அவங்கள வந்து அந்த சிறையில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க. அவங்க மனு போட்டு பார்க்க முடியாமல் அவங்க வந்து அந்த ஜெயிலில் இருந்து தப்பிச்சிருக்காங்க. அதுவும் உண்மை. அவங்க வந்து பாத்ரூமில் தோண்டி ஏன்னா அது திப்பு மஹால் பேலஸ் அப்படின்றது வந்து வேலூரில் கோட்டை சுவர் ஒரு 4 வால் இருக்கும். அந்த வாலை தாண்டி அகலி இருக்கும். அதை தாண்டி அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ அப்போ அண்டர் கிரவுண்ட் தோண்டி பல நாட்கள் தோண்டி அதில் தப்பிச்சு போகிற ஒரு இது. ஸோ அந்த எஸ்கேப் பண்ணுற அதை பற்றி தான் இந்த ஃப்ரீடம் படம் பேசுது. அப்போ ஸோ அப்போ இதுவாக அமைஞ்சதான், நானாக பிளான் பண்ணல. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்றா அடுத்தடுத்து வேறு வந்துடுது. முதல் இது தான் பண்ணேன் நான். ஃப்ரீடம் பண்ணி முடித்த பிறகு தான் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது. அப்போ கதை சொல்லும்போது எனக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருந்தது. இன்னும் ஒரு என்டர்டெய்னர். இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருந்தது. இது வேறு எதாவது பேசுது, ஒரே பாஷைகள் இருந்தாலும் மொழி இருந்தாலுமே வேறு தீமை பற்றி பேசுகிறனால சரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா யூஸ்வலாக சொல்லப்படுறது வந்து இப்போ ஒருத்தர் ஒரு நடிகராக ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் இன்னொருத்திலையும் கதாபாத்திரம் நடிகராக இருந்ததுன்னா வேணாம், நான் இப்போ தான் அதை பண்ணேன், எனக்கு மறுபடியும் அதே வேண்டாமே, வேறு ஏதாவது ரோல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. அதே வேலையை நான் இன்னொரு முறை செய்ய மாட்டேன், அதே ப்ரொஃபைலில் எனக்கு மறுபடியும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அதில் ஒரு தயக்கம் பெருசாக? தமிழ் தானே நான் வேறு மொழியில் நான் இது பண்ணல. இது தமிழ்னால அது எப்போதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான இதனால தான் அது. இப்போ மதுரை தமிழில் பேசுகிறோம், கோவை தமிழில் வச்சு படங்கள் பண்ணுறோம், மெட்ராஸ் தமிழில் ஒரு 4 படம் பண்ணுறோம், மதுரை தமிழாக ஒரு 10 படம் பண்ணிட்டோம். அப்போ ஏன் ஈழத்தமிழாக ஒரு 5 படம் கூட எத்தனை வேணால் பண்ணலாம். கதைகள் வேறு தான் மாறுது. உங்கள் கதாபாத்திரம் ஒரே மொழியை பேசினாலுமே, ஒரே ஸ்லாங்கை பேசினாலுமே வந்து
வேறு வேறு இதை தான் காமிக்குது. அதனால் நான் அதை ஓகேன்னு நான் சொன்னேன். நீங்கள் இது சொல்லும்போது ஒன்று கேட்கணும்னு தோணுது. இப்போ நீங்கள் மதுரை தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுதுல அதுக்குள்ளே நம்ம பல கதைகள் பேசுகிறோம் இல்லையா? ஒன்று வந்து ஒரு வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கும், ஒன்று ஒரு காதல் கதையாக இருக்கலாம், பல எமோஷன்ஸை நம்மளால் பேச முடியுது. பட் இங்கே ஈழத்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது பல ஒரு அரசியல் சிக்கல்கள் அதில் இருக்குது இல்லையா? ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு துயரம் இருக்குது, எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, ஒரு ஒப்ரெஷன் இருக்குன்றதுனால அதில் அதை தள்ளி வச்சுட்டு நீங்கள் கதைகளை பேச முடியுமா முடியாதா? நீங்கள் ஒரு எழுத்தாளராக அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அது தணிக்கை ஒன்று இருக்குது, இதை தான் பேசணும், இதை தாண்டி பேச முடியாதுன்னு ஒன்று இருக்குது. அது வெளிவராது படங்கள். நம்ம என்ன தான் நம்ம பண்ணி அது ஒரு அட்டன் பண்ணலாம். இப்போ டூரிஸ்ட் படம் ஃபேமிலி ஏன் வந்ததுன்னா, அது எங்கேயுமே அது பேக்ட்ராப்பாக தான் வச்சுருக்கோம். ஒரு இன்டைரக்டாக தான் அரசியலில் சொல்லுதே தவிர, பட் அது ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. அது அவங்க இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னாலும் அது எங்கேயும் அரசியல் பேசலை. தப்பிக்கிற ஒரு 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 ஜெயிலிருந்து தப்பிக்கிறத பற்றி தான் பேசுவதே தவிர, இது அரசியல் எதுவுமே அது எங்கேயுமே பேசல. இல்லாட்டி அது சென்சார் ஆகிடும். சென்சார் வந்திருக்காது. படம் இன்னும் சென்சாரில் தணிக்கைக்குள்ளே போகணும், மேல்முறையீடு போகணும், இப்படிலாம் போயிருக்கும். அப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு சலுகைகள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம்னா, ஒரு விஷயத்தை சொல்ல வரணும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியும். ஒரேடியாக முழுசாக எல்லாமே சொல்ல போகிறோம்னு சொல்லும்போது அது தடைப்பட்டு அப்புறம் வெளிவராமல் தான் அது இருக்கும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மூலம் இவ்வளோ ஈழத்தமிழ் இருக்காங்க, அவங்க இப்படி அன்பானவங்கன்றது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு பார்த்தீங்களா? அது எந்தவித தடையும் இல்லாமல் வந்தனால தான். அது எங்கேயும் போர்களையோ இல்லை ரொம்ப வன்முறைகளோ இல்லை எங்கேயும் எதை பற்றியும் நம்ம சொல்லலை. அது உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே அரசியலை சொல்கிறது. அப்படி தான் சொன்னது. அப்படி தான் இந்த ஃப்ரீடம் படமும் எங்கேயும் இது சொல்லாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நகட்ட முடியும். அப்படி தான் நான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே முழு கதவும் திறக்கணும்னு நினச்சா எந்த படம் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ எங்களுக்கும் ஃப்ளாஷ்பேக் நாங்கள் சொல்லும்போது அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அது கதை எழுதும்போது இயக்குனர் வேற ஒன்று எழுதியிருந்தார், அப்புறம் மாற்றிக்கிட்டார் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால். அது ரொம்ப இதாக சொல்ல முடியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குது. ஸோ எந்த பக்கம் பயணிக்குதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க என்ன இது இருக்கோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தாண்டி தான் ஒன்று. இது ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? இதெல்லாம் தான் பேச முடியும், இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரமாக இது பேச வேண்டியிருக்கு, இது பண்ணால் இது போகவே போகாது அப்படி இருக்குது. நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா கிரியேட்டருக்கும். அது என்ன இருக்குன்னா, நம்ம சிலது ஓப்பனாக சொல்ல முடியாது, அது தடைப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதை சொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது அப்புறம் மீடியாவில் தான் சில விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ அப்போ அது தடைப்படும் போது அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மெல்ல தான் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதுக்குள்ளே என்ன சொல்லணுமோ அதை தான் நம்ம புரியுது. இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலியை நம்ம ஓரளவுக்கு ஒரு ஃபேண்டசி கதை மாதிரியே பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு தெரு, அது அந்த மாதிரி சுயநலமற்ற மனிதர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி, இதில் இருந்தால் அதில் ஒரு பெரிய அழகு இருக்குது, இருந்தால் அந்த தெரு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கதை. இந்த கதை நிஜம் சார்ந்த ஒரு கதை இல்லையா? நிஜமாகவே நடந்திருக்கு, இது இப்படித்தான் நடந்திருக்கு, இப்படித்தான் அவங்க நடத்தப்பட்டிருக்காங்க. ஒரு உண்மையை சார்ந்த ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒன்று உண்மை இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் கதை. இது ரெண்டுத்தினுடைய பயன் வெவ்வேறாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பார்வையாளராக நினச்சி பார்க்கும்போது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது, இப்படி வந்தாங்க, இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்குன்றது ஹோப் கொடுக்குறது, ஒரு நம்பிக்கை கொடுக்குறது. அப்போ இது என்னென்னா, வெறும் இப்படி எல்லாம் நம்மளும் இருக்கணும், நம்மளும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். தேட்டரை விட்டு வரும்போது எல்லாம் பாசிட்டிவ் மைண்டில் தான் வருவாங்க. படத்தை விட்டு வரும்போது பாசிட்டிவாக எல்லாருமே இப்போ எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்களே, எல்லாம் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற படமாக தான் நான் அது டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்குறோம். நடந்த விஷயத்தை நம்ம சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, இப்படி நடந்திருக்கு, இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம், அதை சொல்கிற படமாக நான் ஃப்ரீடமாக பார்க்குறேன். அப்படி தான் பார்க்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்தவரை இது அந்த ஈழத்தமிழர்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப நிஜமாக இது காட்டவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் நான் பார்த்தேன் பரவலாக. அதுவும் ஈழத்தமிழர்கள் கிட்டேருந்து வந்த இவ்வளோ நல்லாலாம் எங்களை யார் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. நீங்கள் அந்த உரையாடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க பார்க்குற பார்வை அப்படி இருக்கும். என்னுடைய நண்பர்கள்லாம் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, ஓகேங்களா? நானும் சின்ன வயசுலேருந்து அவங்களோட வளர்ந்துருக்கேன். அவங்க தான் இவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. வளர்ந்து லண்டனில் இருக்காங்க, எல்லாமே எல்லா ஊர்களையும் இருக்காங்க. ஸோ இப்போயும் நிறைய நண்பர்கள் நம்ம பார்க்குறோம். அவங்க பேசுகிறதா இருந்தாலும் அவங்கள அது
யார் நடத்துகிறான்னு ஒன்று இருக்குல்ல, சக மனிதர்கள் இப்படி நடத்தணும் தானே சொல்கிறோம். இப்போ நான் எப்படி நடத்தணும், நான் மற்றவங்கள குறைக்கூடாமல் நான் அவங்கள எப்படி நடத்துகிறேன், நான் அவங்கள எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்ற இதை பற்றி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுது. அவங்கள நீங்கள் இப்படி உங்களை அவ்வளோ நேசிக்கிறாங்க, நீங்கள் அவங்கள நேசிங்க, அப்படி தான் அதை சொல்லுதே தவிர பார்க்கல அப்படின்றத வந்து ஏன்னா நான் என் கூட இப்போ வரைக்கும் ஈழத்தமிழர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும், சின்ன வயசில் நான் 5th பழகின அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்குது, எல்லாமே இப்போ அவங்களுக்கு ஆயிடுச்சு, எல்லாமே இருக்கும்போது இப்போ வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் பல ஊர்களில் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது அது போர்டிங் ஸ்கூலு அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்கு போக முடியாமல் அவங்க ஸ்கூல்லே தான் இருந்தாங்க, அவங்க போக முடியாது அந்த டைம். அப்போ எனக்கு புரியலை அது என்னன்ற அந்த வயசில் ஏன் அவங்க போகாமல் இருக்காங்க, எதுக்கு அப்படின்ற அந்த இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவங்க லீவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போயே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் அவங்க தீபாவளியோ பொங்கலோ அவங்க பேரண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணால் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன் அது. அப்போ கதை கேட்கும்போது நான் பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்கிறாங்கன்றதுனால தான் அதை நான் செஞ்சேன். நான் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போது சில விஷயங்கள் தான் செய்ய முடியும், சில செய்ய முடியாதுன்னு நம்ம பேசும்பொழுது, இப்போ இந்த ஈழத்தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையவே ஜென்ரலாக பிரயோஜனப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு அறிவுரை ஏதாவது இருக்குது? அப்படிலாம் இல்லை. அந்த கதை எதை சார்ந்து போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியமாக இருக்குது. நான் வந்து அது ட்ரெயிலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு புலி எடுத்து பார்த்துருப்பேன், புலி பொம்மையை தான் பார்த்துருப்பேன். ஆனால் சென்சார் கட்டுறது இதில் இருந்தது சென்சார் கட். ஏன்னா அவங்க என்ன சொன்னது, இந்த கதையெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சார் புலி பொம்மையை தானே பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னோடய இயக்குநர்களும் ப்ரொடியூசரும் கேட்டது புலி பொம்மையை தானே பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ இந்த கதை எதை சார்ந்து போனாலும் அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் வேறு படத்தில் வச்சுருந்தா ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் அதை பார்க்கக்கூடாது அப்படின்ற. நீங்கள் சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கதையில் ஒரு குழந்தை பண்ணலாம் பார்த்தா உங்களுக்கு ஓகே. இதில் அது வந்து அவங்க அப்போ எதை குறிக்குதுன்றது எங்களுக்கு புரியுது அப்படின்றனால அவங்க அதை வேண்டாம். ஓகே, நீங்கள் சொன்னீங்களே இப்போ சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கு ஈழத்தமிழர்களோட அப்படின்னும் பொழுது, அதில் அவங்கள சார்ந்த ஒரு முக்கியமான புரிதலாக உங்களுக்கு என்ன இருந்துச்சு? எந்த மாதிரி எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைச்சிது அவங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கும் மனநிலைக்கு பொறுத்த வரைக்கும்? இந்த மாதிரி கதைகள் நீங்கள் கேட்கும் பொழுது இது சரியாக இருக்குது, நான் சந்தித்த மனிதர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க, அவங்களுடைய அனுபவம் இப்படி தான் இருந்திருக்கு ஒரு ஊரில் அப்படின்னு எதெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு சுட்டி காட்ட முடியுது? அந்த ஸ்லாங் ஃபஸ்ட்டு மொழி வித்தியாசப்படுது அந்த ஸ்லாங். ஆனால் அவங்க நல்ல தமிழ் சுத்த தமிழில் தான் பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மொழி இதானது. அன்பு அவங்ககிட்ட இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருந்தது. அப்போ அந்த இது இந்த கேரக்டரில் இருந்தது. அன்பு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு விஷயமாக நான் ஸ்கூலில் அவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நண்பர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த அன்பு இப்போ வரைக்கும் தொடர்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அன்பாக அவங்க பேசுகிறது, ரொம்ப கோவப்படாமல் ரொம்ப சாந்தமாக பேசுகிறது, எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ வரைக்கும் அவங்களுக்கான அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டு வந்தனால கூட இருந்திருக்கலாம், அந்த நம்ம மாதிரி இன்னொருத்தவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்ற அந்த இன்டென்ஷன் கூட அவங்களுக்குள்ளே இருக்கலாம். கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வேறு ஒரு நாட்டில் போய் வந்து அவங்க வந்து வேறு ஒரு நாடுகள், அவங்களுக்கு சொந்தமில்லாத நாடுகள், வேறு நாட்டில் போய் அவங்க வாழ்கிற ஒரு விஷயம், சொந்த மண்ணையும் அது வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளோட மண்ணையும் நம்ம மக்களையும் விட்டுட்டு நான் என் ஏரியா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் என் ஊரை விட்டு வெளியூருக்கு வந்தாலுமே அந்த இது இருக்கும். அப்போ அவங்க அந்த மண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்கே இருக்கும்போது அவங்க ஜென்ரேஷன் அடுத்து அந்த வேறு மொழிகள் தான் பேசுகிறாங்க. அவங்க அடுத்து அவங்களுடைய குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வேறு மொழிகள், இந்த இங்கிலீஷ் அவங்களுக்கு அவசியம் தேவை. இருந்தாலும் அவங்க மொழியை மறக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க கல்ச்சரையும் மொழியும் நீங்கள் எந்த மொழி வேணால் பேசுங்க, அதுக்கு தடையே இல்லை. நீங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு படிச்சுக்கோங்க, அதை பற்றி பேசுங்க. ஆங்கிலம் யூஎஸில் இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் மொழிகள் அதுதான் நம்ம கல்ச்சர், நம்ம மொழி தான் நம்ம அடுத்த சன்னதிகளுக்கு கொடுக்க போகிற ஒரு விஷயம். அந்த கல்ச்சர் அது அழியக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அப்போ ஒரு நண்பர் என்னோட வந்தப்போ சொன்னார், அவர் மகனுக்கு வந்து தமிழ் சினிமாவே பார்த்ததில்ல, இதெல்லாம் தமிழ் படங்கள் இங்கிலீஷ் படங்களை தான் பார்ப்பார், அவருக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தான் தெரியும். அவர் ஃபாரின்லேருந்து வந்தபோது அவர் சொன்னார்,
அவரோட ஊருக்கு போகிறாரு. அவர் ஸ்ரீலங்கா போகிறேன், மக்களை பார்க்க போகிறேன். ஆனால் இவன் எல்லாம் மறந்துட்டான், அந்த கல்ச்சரே மறந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், டூரிஸ்ட் ஃபேமிலி படம் கூட்டு போங்க, படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு அது ஞாபகம் வரும். அப்போ படம் ரிலீஸ் ஆகலை. நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த படம் ஒன்று பண்ணியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் உங்கள் ஒரு அப்பனா தகப்பனா நீங்கள் வேதனைப்படுறீங்களா, அதுக்கு நான் தகப்பனா ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது வருதுங்க, அதை பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். அது பார்க்கும்போது ஒரு 10 பேர் மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் தன் மொழியை பற்றி பேசலாம், நம்ம கல்ச்சரை பற்றி பேசும்போது அது படத்துக்கான ஒரு இதாக தான் நினைக்கிறேன். லவ்லி. இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதில் நம்ம எல்லாருமே நம்மளை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம்ல. இங்கே வெவ்வேறு வாழ்க்கைகள் இருக்கும், வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்குன்ற ஒரு புரிதல் நமக்கு பெருசாக இருக்காது. உங்கள் பார்வைக்கு எப்போ இவங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கை என்னது அல்ல, அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் இங்கே நான் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை அப்படின்ற இந்த வேற்றுமை எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னு நினைப்பீங்க? நான் போர்டிங் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து அந்த போர்டிங் ஸ்கூல்னால் நமக்கு என்ன ப்ளஸ்னா எல்லாமே ஒன்றா வளர்கிறோம், எல்லாமே ஒன்றா வளர்கிறோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜாதி மதம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போர்டிங் ஸ்கூலில் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அவங்க நோன்பு இருக்கும்போது தான் தெரியும், அவங்களோட நம்மளும் சேர்ந்து நோன்பு இருப்போம் நைட்டு. அது நாங்கள் அவங்க நோன்பு இருக்கிறாங்க அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் கூட தெரியல. அவங்களோட நம்மளும் சேர்றோம், அவங்களும் சர்ச்சுக்கு நாங்கள் போவோம், கோயிலுக்கு வருவாங்க, இப்படி தான் எல்லாமே இருக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸே எங்களுக்கு தெரியல. வளர்ந்து நம்ம காலேஜ் வரும்போது தான் எங்களுக்கு அந்த ஸ்கூல், நான் 12th வரைக்கும் தான் படித்தேன். அப்போ எங்களுக்கு அந்த பாகுபாடே கிடையாது. ஃபஸ்ட்டு அது அந்த இதே கிடையாது, எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தான் இருந்தது. போர்டிங் ஸ்கூல்னால அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகும். அப்போ எல்லாம் ஒன்றா பழகணும், ஒன்றா இது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இருந்தது. அப்போ நாங்கள் காலேஜ் போகும்போது தான் அந்த கொஞ்சம் தெரியும் நமக்கு. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது அப்போ தான். இது வேறு, இது இப்படியோ, இது இந்த ஜாதிகள் இப்படி பார்க்குறாங்களோ, இந்த விஷயங்கள் இப்படி பார்க்குறாங்களோ அப்படிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்போ தான் நான். ஓகே. இப்போது உங்களுடைய படங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுப்பிரமணியபுரம்லேருந்து, தாரத்தப்பட்டிலேருந்து, நந்தன்லேருந்து சொல்லிட்டே போகலாம். இந்த படங்கள் எல்லாமே ஒருத்தனுடைய ஒரு வாழ்க்கையை ஆத்தென்டிக்காக காமிக்க முயற்சி பண்ணக்கூடிய ஒரு படங்கள். அவன் பேசக்கூடிய மொழி என்னவாக இருக்குது, அவனுடைய உடை என்னவாக இருக்குது, அவனுடைய நடை பாவனையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆத்தென்டிக்காக கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுது. சினிமாக்காக மட்டும் ஒன்று பண்ணலை இல்லையா? ஆனால் இப்போ இந்த ஈழத்தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்கள் புரிதலுக்காக அது ஓரளவுக்கு தான் அதை பேச முடியுது, என்னதான் அது தமிழாக. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியே ஃபார் எக்ஸாம்பிள் முழுமையாக அந்த மொழியை உங்களால் இங்கேயும் என்னால் அப்படி ஃப்ரீடமும் அப்படி தான் முழுமையாக பேசலை நாங்கள். ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற ஒரு விஷயம்னால அதை முழுமையாக பேசாமல் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் அதை நாங்கள் வந்து புரிஞ்சும் எல்லாருக்கும் புரியணும், இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும். ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க, புரியலை அப்படின்ற என்ன அந்த படம் புரியலை, என்ன வேறு ஒரு இது பேசுகிறாங்க அப்படின்றனால தான் அதை சிம்பிளிஃபை பண்ணி பண்ணது. இந்த மாதிரி ஒரு கதையில் யூஸ்வலாக ஒரு லோக்கலாக சிறையடைக்கப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு கிளம்பினோடனே எங்கே போகணும், தன்னுடைய குடும்பம் எங்கே இருக்குது, தன்னுடைய வீடு எங்கே இருக்குது, தன்னுடைய ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்ல. பட் இப்போது நீங்கள் ஒரு நாட்டிலேருந்தே நீங்கள் வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு வீடுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு தெளிவாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமை. இப்போது அந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னா அது என்ன குறிக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அது அவங்க நாட்டில் கிடக்கிற சுதந்திரம், அது கதையிலே வரும். அப்படியா? அது வரும். சுதந்திரம்னா என்ன அப்படின்றது வந்து மனைவிட்ட அவன் பேசும்போது வரும். தன் குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் அவங்க ஊரில் அவங்க மண்ணில் போய் அவங்க வாழ்கிறத தான் அவங்க சுதந்திரமாக பார்க்குறாங்க. அது வந்து படத்துலேயே அது நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தனி மனுஷனாக சசிகுமார் அவர்களுக்கு சுதந்திரம்னா என்னவா பார்க்குறீங்க நீங்கள்? சுதந்திரம் நான் இங்கே இருக்கிறதே சுதந்திரத்தால் உங்கள்கிட்ட பேசுகிறதே சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கோமே, இதுவே பெரிய விஷயம்னால நமக்கு நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் பேசும்போது நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்கலான்ற சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது, நான் அதுக்கான பதில் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலான்ற சுதந்திரம் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இதுவே பெரிய சுதந்திரமாக தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு சொல்லுங்கள், இப்போ எப்பேற்பட்ட ஒரு சுதந்திரத்தை நீங்கள் சந்திக்கும் போதும் இல்லை, இப்போ நம்ம சுச்சுவேஷன் நம்ம எடுத்துப்போம், அப்படி இருக்கும்பொழுது கூட எல்லாருமே ஒரு இடத்துல எனக்கு இங்கே ஒரு கதவு எனக்கு திறக்க மாட்டேங்குது, இந்த கதவு நான் திறந்தால் இன்னும் கொஞ்சம் நான் மூச்சு விட்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் ஏதோ ஒரு விதத்தில் அவன் அடைப்பட்டு கிடப்பது போல் தான் அவன் உணர்றான். எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அப்படி கேட்டேன் நான். சார் அது சுதந்திரம் கிடையாது சார். சுதந்திரம்ன்றது வந்து நம்ம சுதந்திரம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை சுதந்திரத்தை, ஒரு அடிப்படை. நீங்கள் சொல்கிறது எனக்கு இது திறக்கலாம், இது திறக்கணும்னா அது நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும்.
சும்மா கதவை திறக்கலை கதவு கிட்ட நின்றுட்டு நம்ம பேச முடியாது. அதை எட்டி உதைக்கணும், திறக்கிறதுக்கான வழிகள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் அதை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம அது மேலே பழிய போட முடியாது. நம்ம இன்டென்ஷன், நம்ம அதை திறக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம். நான் இப்போ டைரக்டர் ஆகணுன்னா அது என்னுடைய முடிவு. சின்ன வயசில் 7th நான் எடுத்த முடிவு. ஸ்கூலில் 7th நான் டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன். அப்போ நீங்கள் டைரக்டர் உங்களுக்கு தோணுச்சு 7ஆம் கிளாஸில்? 7ஆம் கிளாஸில் எனக்கு வந்து அந்த ஸ்கிட்டு ப்ளே ஸ்கூலில் போடும்போது, அப்போ ஸ்கூலில் நாங்கள்லாம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் டீச்சர்ஸ் வந்து அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு டென்ஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, இதை ரெடி பண்ண அதை ரெடி பண்ண அப்படின்னு அந்த இதை தான் பார்க்க ஆரம்பித்தேன். பிஹைண்ட் அந்த கேர்ட்டனுக்கு பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட ப்ரிப்பரேஷன், அவங்க தயார் பண்ணுற விஷயம், அது எனக்கு ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறதா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா, படங்கள் நாங்கள் ஸ்கூலில் பார்ப்போம். ஈவினிங் ஒரு இங்கிலீஷ் மூவி, சாட்டர்டே சண்டே ஒரு தமிழ் மூவி பார்ப்போம். எப்போதுமே ஹாஸ்டல்னால அது எல்லாருக்கும் பார்க்குற ஒரு விஷயம். அந்த படங்கள் பார்க்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இவங்களெல்லாம் யார் இயக்குறது அப்படின்போது இந்த நடிகர்கள் 2 படங்கள் ஞாபகம் இருக்காங்க. நிறைய படங்கள் பார்த்துட்டேன். நடிகர்கள் தான் வந்து இவங்களெல்லாம் நடிகர்களை வந்து இயக்குறது வந்து இயக்குனர்னு ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த டைரக்டர் தான் இயக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவுடனே பாலமகேந்திர சாரோட பேட்டி இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. பாலமகேந்திர சார் ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு இயக்குனர் அப்படின்றத பற்றி சொல்லும்போது, அப்போ நான் இயக்குனரை ரசிச்சிருக்கும்போது, இயக்குனர்னும் போது அவர் வந்து மழை பெய்யினா பெய்யும், நில்லுனா நிற்கும், இடினா இடிக்கும், இதை அவர் சொன்னால் தான் நடிகர் நடிப்பாங்க, நடிக்க மாட்டாங்க, இஸ் எ கிரியேட்டர், ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய அந்த இன்டர்வியூ இது பண்ணும்போது நமக்கு டைரெக்ஷன் போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்போ ஸ்கூலில் நான் ஸ்கிட்டு பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் டீச்சர் சொல்லி கொடுத்ததை நான் கேட்டேன். இப்போ என் டீச்சரே நடிக்க வச்சாலும் நான் சொல்லி கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, என்னடா என் டீச்சர் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, இது சரியில்லை, இது இப்படி மாற்றுங்க அப்படின்னும் போது இங்கே நான் டீச்சர் ஆகிடுறேன். இது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நான் நாடகம் அங்கே ஸ்கூலில் போடும்போது என் டீச்சரையும் நடிக்க வைப்பேன், எங்களை டீச்சர்லாம் நடிக்க வைப்போம். ஸோ அப்போ நான் இது வரைக்கும் அவங்க சொல்கிறதா நம்ம கேட்டேன், இன்றைக்கி என்னடா நம்ம சொல்கிறோம் அந்த டைரக்டர் அப்படின்போது இதெல்லாம் சின்ன வயசில் எனக்கு பிடிச்சி அப்போ டைரக்டர் ஆகணுன்ற ஒரு விஷயம் தோணுச்சு. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அதாவது நம்ம கதவு பக்கத்தில் நின்று அது பாட்டுக்கு திறக்காது, நம்ம கொஞ்சம் அடிக்கணும், உதைக்கணும், தள்ளணும்னு. உங்களுக்கு இந்த கதவு திறந்ததுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் செஞ்ச எந்த பிரயத்தனத்தை சொல்லுவீங்க? இதில் சினிமாவுக்கு வந்தது முயற்சி தான் பண்ணேன். அதான் நான் சொன்னேன், சின்ன வயசு கனவு அப்படியே நான் விட்டுட்டு போகல. நீங்கள் இயக்குனர் ஆளாட்டினா என்ன ஆவீங்க, இயக்குனராக தான் இருப்பேன். அதுக்காக தேடிட்டு இருந்திருப்பேன், இன்னமும் நான் இருந்துட்டு தான் இருந்திருப்பேன். நான் அதுக்கான முயற்சிகள் பண்ணேன், அதுக்கான வேலைகள் பண்ணேன். அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். நான் புரியுது. இப்போது ஜெயில் பிரேக் அப்படின்ற ஒரு ஜான்ரை எடுக்கும்போதே இல்லை, அதாவது நீங்கள் சொன்னீங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பள்ளம் தோண்டி அப்படி இப்படி தப்பிச்சு வருவாங்கன்னு சொல்லும் போதே ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு வரக்கூடிய ஒரு படம். இந்த ஜெயில் பிரேக் ஜான்ரலேயே பல மறக்க முடியாத படங்கள் இருந்திருக்கு ஹாலிவுட்லேயும் சரி. டக்குன்னு சொன்னோம்னா ஒரு எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ், எஸ்கேப் டு விக்ட்ரி, அல்கட்ராஸ் நான் சின்ன வயசில் பார்த்த எஸ்கேப், ஃபுட்பால் மேட்ச் பிளான்ட்டு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதெல்லாம் வந்தது. த கிரேட் எஸ்கேப்பாக இருக்கட்டும், இல்லை ஈவன் சமீபத்தில் ஒரு வெப் சீரிஸ், டிவி சீரிஸ் பிரிசன் பிரேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லும்பொழுது ஓரளவுக்கு நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது இல்லையா? ஒரு ஜெயிலில் இருந்து ஒரு மக்கள் முழு நீள படம், ஐ திங்க் போன வருஷம் சொர்க்கவாசல்னு ஒரு படம் வந்து இந்த மாதிரி 1-2 படங்கள் ஞாபகத்துக்கு வருது. அதற்கான காரணமாக என்னவா பார்க்குறீங்க? ஏன் இது ஒரு ஜான்ரா நம்ம ரெகுலராக அணுகாத கதையாக நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கேயும் ஜெயில்கள் உண்டு, இங்கேயும் பல கதைகள் உண்டு, ஏன் இந்த ஜெயில் அதுக்குள்ளே நம்ம பெருசாக இறங்கி முழு நீள திரைப்படங்கள் எடுக்காததுக்கான ஒரு காரணமாக நீங்கள் ஒரு தயாரிப்பாளர்ன்ற ஒரு முறை ஏன் தமிழ் சினிமாவில் எடுக்கலைன்றீங்களா? பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஜெயில்னால் ஒரு பயம்தான் வரும். ஏன்னா மக்களுக்கு பரிச்சயப்படாத ஒன்று ஜெயில்னால் பயம் ஒன்று இருக்குது. ஜெயிலில் ரொம்ப நேரம், ஜெயில் படம்னாலே ஜெயிலில் ரொம்ப நேரம் காமிச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன்னா இது இங்கிலீஷ் படங்கள் அப்போ இருந்தே ஃபுல் ஜெயிலும் காமிச்சிருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜெயில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அப்போ தண்டித்த ஒரு பீரியட் படம் எடுத்தாலுமே அந்த கேம்ப்புன்னு ஒன்று இருந்தது, அப்போல்லாம் கேம்ப் இருந்தது, இங்கேயே இருந்திருக்கு, கேம்ப்பெல்லாம் இருந்திருக்கு. அந்த கேம்ப்புக்குள்ளே எப்படி அடிமைத்தனம் பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்குது. நம்ம தமிழ் சூழ்நிலை ஏன் அட்டன் பண்ணலைன்னா, ஜெயில்னால் வேறு மாதிரி தான் காமிக்கிறாங்க. நான் சுப்பிரமணியம் படத்துக்கு ஜெயில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜெயிலாக தான் நான் எல்லா ஜெயிலும் போயிட்டு வந்தோம். ஒவ்வொரு ஜெயிலும் போகும்போதும் அது வேறு மாதிரி இருந்தது. இன்னும் வந்து நம்பர் கொடுத்து எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் ஷார்ட்ஸு, ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்து அப்படின்ற ஒரு இது கொடுக்கணும். அது வந்து தண்டனை கைதிகளுக்கு தான்
இருக்குது. ஸோ அப்போ மித்தபடி நம்ம வந்து கலர் இதிலே இருக்கலாம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். தண்டிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவங்களுக்கு தான் வந்து இது கொடுப்பாங்க. நிரூபிக்கப்படாதவங்களுக்கெலாம் வந்து நார்மல் இதில் தான் இருப்பாங்க. அப்படி அந்த டிஃப்ரென்ஸே நம்ம சொல்லலாம். நம்ம ஜெயில் அப்படின்னு போட்டால் நம்ம சினிமாவில் வந்து காமிக்கிற மாதிரி நீங்கள் சுப்பிரமணியபுரமில் உனக்கு மாற்று உடை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் போட்டிருக்கிறது வேறு, எனக்கு இன்னும் தண்டனை இதாகலை. ஆனால் என் கூட பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் தண்டனை கைதி, அவர் வந்து ஷார்ட்ஸும் இது தான் போட்டிருப்பார். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம அங்கே போகும்போதே நமக்கு தெரிஞ்சது. மனு கேட்டில் எப்படி போட்டு என்ன மனு காமிச்சோம்னா எப்படி போவாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த கதை ஜெயில் கதை வரும்போது எனக்கு இது. பட் நீங்கள் அது கண்டிப்பாக, ஆனால் இது வந்து இது இன்னொன்று இந்த பக்கம் எப்படி டபுளாக இருக்குது, எல்லாமே டபுளாக நமக்கு வரும்ல. இது ஜெயில் கதை அப்படின்போது இது என்னுடைய 2வது. நான் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன், பகைவனுக்கு அருள்வாயின்னு ஒன்று வந்திருக்கு. அதுவும் ஜெயில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் தான். பகைவனுக்கு அருள்வாயின்றது அந்த கதையும் எனக்கு வந்து அனீஷ் அவர் திருமணம் நிற்க எடுத்த டைரக்டர் அதுவும் ஜெயில் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் தான். ஜெயிலும் வெளியில் போயிட்டு வருவோம், ஆனால் ஜெயில் தான் இருக்கும். அதுவும் என்னென்னா அது என்ன எதுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா அது வந்து அந்த கதையே புதுசாக இருந்தது. அது லைவாக நிஜமாக இப்போ ஜெயிலில் நடக்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா தேட்ரு தெராப்பின்னு வந்து அனீஷ், நாசர் சார் இவங்கெல்லாம் போய் அவங்கள்ட்ட வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அவங்கள திரட்டி அவங்க மனதை மாற்றி புத்தகம் படிக்கிறது, இந்த தேட்ரு தெராப்பினால் அவங்க நாடகம் போட வர்றது, சிறைவாசிகள் கைதிகள் வரும்போது அவங்க சிறைவாசிகள் தான் சொல்லணும், சிறைவாசிகள் அவங்க வந்து நாடகம் நடத்துகிறாங்க, பல ஊர்களில் போய் நாடகம் நடத்திட்டுருக்காங்க. இதை வச்சுன ஒரு படம் தான் பகைவனுக்கு அருள்வாயின்னு ஒரு படம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் தான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னு ஒன்று இருக்குது. ஜெயில் வந்து எப்படி காமிக்கப்படுது, என்னவா காமிக்கப்படுது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு உடன் போகலை. இது ஒரு சிறையை சார்ந்த ஒரு கதை அப்படின்னா மக்களால் அட்டாச் பண்ணிக்க முடியாது, ரிலேட் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரு பயம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. அது இல்லை, அது ஒரு படம் என்ன பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் அதிலிருந்து மாற்றம் அடைஞ்சாங்களே, அதுதான் என்னோட வெற்றி. பணம் சம்பாதிக்கிறது வேறு, அது வந்து கமர்ஷியல், அது நமக்கு வரும், அது கமர்ஷியல். அதையும் பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். தோல்வி படம் நம்ம எடுக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணுறதில்ல. பட் ஒரு வெற்றி படமாக பண்ணணும் தான் பண்ணுறோம். அந்த வெற்றி படத்திலே அது என்ன பண்ணுது அவங்களுக்கு, என்ன போய் சேருது அவங்களுக்குன்னு ஒன்று விஷயம் இருக்கும். இந்த தேட்ரு தெராப்பி வந்து இன்னும் அந்த பகைவனுக்கு அருள்வாய் வரும்போது இந்த மாதிரி தேட்ரு தெராப்பி இந்த மாதிரி பல ஜெயில்களில் வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். எப்படி நந்தன் பார்த்துட்டு வேறு ஒரு மாற்றம் கொடுத்ததோ, அயோத்தி பார்த்துட்டு ஒரு இவ்வளோ பேரை அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதோ, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இவங்களை எப்படி மதிக்கலாம், இவங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு ஏதோ ஒன்று பண்ணுது பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் செய்யணும், ஏதோ அந்த படம் ஏதாவது செய்யணும். அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே தான் அதை வைக்க முடியும். முதன்முறை பெரிய அளவில் இது எந்த படத்தில் உங்களுக்கு நடந்ததாக பார்க்குறீங்க? எது இந்த ஒரு பெரிய மாற்றம் என்னால் நிகழ்த்த முடியுது ஒரு நடிகராக, ஒரு படம் வழியாக அப்படின்றது? அது ப்ளஸ்ஸாகவும் இருந்தது, மைனஸாகவும் இருந்தது. முதல் பண்ணது வந்து அது நாடோடிகளில் ஒன்று பண்ணுச்சு. சார் நாங்கள் இப்படி தான் சார் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சோம். என்னது கல்யாணத்தை நடத்தி வச்சிக்கலாம் சார், என் கல்யாணத்தை நடத்தி வைக்க வாங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது அப்போ சினிமா இது பண்ணுது அப்படின்னும் போது அப்போ சினிமாக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், ஒரு கமர்ஷியலுக்குள்ளே அதை மெல்ல நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்ல முடியும். ஃபுல்லாக நான் வந்து அட்வைஸ் சொல்ல முடியாது. அதை வந்து ப்ரீச்சிங்டுவீங்க, என்ன ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களை நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி உங்களை சிரிக்க வச்சு இது பண்ண வச்சு அதுக்குள்ளே நான் என்ன சொல்லணுமோ இவ்வளோ நேரம் உங்களை சிரிக்க வச்சேன்ல, இப்போ நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கான சொல்ல வேண்டியது இதுதான். இது பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாட்டி விட்டுருங்க. ஆனால் எங்கேயோ ஒரு 10 பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் நான். உங்கள் சமீப படங்கள்லேயே நம்ம எடுத்துக்குவோமே, அயோத்தி, நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக நிற்குது இல்லையா? அது அரசியல் தெளிவோட இல்லை, இது நம்ம யார் பக்கம் நிற்கணும், யாரை இங்கே எதிர்க்கணும் அப்படின்றதில் ஓரளவுக்கு தெளிவு இருக்குது. இந்த சரியான அரசியலுக்கு என்னுடைய படங்கள் நிற்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு காலப்போக்கில் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமாக பார்க்குறீங்களா ஒரு நடிகராக? இந்த மாதிரி பண்ணணும்னு நான் எடுத்துக்கிட்டது தான். நான் வந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த சமயம், இப்போ எனக்கு ஒரு நடிகராக நானும் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு அயோத்தி வந்த ஒரு விஷயம். அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்லேயே வந்து சலுகைகள் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து ஜியோ பாஸ் பண்ணாங்கன்றது எனக்கு அப்போ தெரில. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணிட்டோம்,
அது ஓகே, அது வெற்றி அடைஞ்சிச்சு, எல்லாராலையும் பேசப்பட்டதுன்னு அடுத்த படத்துக்கு போயிட்டோம். ஆனால் அது ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸர், உங்களுக்கே தெரியாமல் ஒன்று நல்லது பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை பார்த்து தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த படம் எங்கேயோ ஒன்று பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் நந்தனும். இப்போ வந்து பீடு ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கொடி ஏற்றும்போது இனிமேல் வீடியோவில் வரணும், எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் அது ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எப்படி கேட்குறேன், இப்போ ஒரு கதை உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் அதனுடைய அரசியல் தப்பாக இருக்குது. இது ஒரு ஆதிக்க ஜாதியுடைய ஒரு பெருமையை பேசுது, இல்லைன்னா ஒரு ஆண் மனநிலையை உயர்த்தி பேசுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக இருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் அதை தவிர்க்கதெல்லாம் பார்க்கணும். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் தான் நான் பார்க்குறேன். என்னுடைய படங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ என்ன நியூட்ரலாக தான் பார்க்குறேன். எந்த கட்சி சார்போ எந்த ஜாதி சார்போ இதெல்லாம் என்னை பார்க்குறதில்ல. ஓகேங்களா. என்னோடய படம் வந்து எல்லாருமே பிடிச்ச ஒரு ஆளாக, அப்போ இவர் படத்தை போய் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நான் அதை தவிர்த்துக்கிறேன். ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் பண்ண இந்த படங்கள்லாம், இந்த கதாபாத்திரங்கள், நீங்கள் ப்ளே பண்ண கதாபாத்திரங்கள் யோசிக்கும் போதே இல்லை, படங்கள் பெரும்பான்மைக்காகத்தான் எடுக்கப்படுது இல்லையா? அவங்கெல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக மாறுது. இருந்தும் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே மைனாரிட்டி சார்ந்தவங்க, ஈழத்தமிழர்கள் ப்ளே பண்ணுறீங்க. அப்போ யாரையும் பாதிக்காத மாதிரி தானே நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அது வந்து எந்த அரசியலை சார்ந்தோ எதையும் சாராமல், அப்போ இவர் படம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, எதையும் இது பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளேயே வருது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ எம்ஜிஆர் மகன் அப்படின்னு பார்த்தா வேறு யாருக்குமே எம்ஜிஆர் மகன்ற டைட்டிலை கொடுக்கல, கேட்கும்போது. அப்போ நான் எம்ஜிஆர் மகன் எனக்கு கேட்கும்போது அது ஈஸியாக கிடச்சிது. ஏன்னா அது கட்சி சார்பு இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஆள் இவர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்ஓசி எனக்கு கிடைச்சது. அந்த இது கிடைச்சதுக்கு அப்போ யாரையும் இது பண்ண மாட்டாங்க. அயோத்தின்னு வைக்கும்போது வேறு யாராவது படம் அயோத்தின்னு வச்சு வந்தால் அது பேருக்கே சலசலப்பாயிருக்கும். உண்மை. ஆனால் அந்த படம் வந்த பிறகும் இது பண்ணும்போது யாரும் அதை வந்து தப்பாவோ அது குறை சொல்லவோ சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது வேறு யாராவது அயோத்தின்னு வச்சுருந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா பேர் வச்சதுலேருந்து அது பிரச்சனையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம நியூட்ரலாக இருக்கும்போது அவங்களுக்கே ஒன்று இருக்கும், இவர் யாரையும் இது பண்ண மாட்டார்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுதில்லை. அப்போ அதையும் நான் அந்த பேரையும் நம்ம காப்பாற்றிக்கணுன்றனால நான் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா, இது ரொம்ப சுலபமான கதைகள் கிடையாது. இது எல்லாமே சிக்கல் நிறைஞ்ச கதைகள். சிக்கல், நந்தன், அயோத்தி எல்லாமே சிக்கல் நிறைஞ்ச கதை. அந்த சிக்கலில் நம்ம இருந்தனால அது சிக்கல் ஆகலை. ஸோ நியூட்ரலான ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றத கொஞ்சமாக தரப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையை செய்வோன்றது போல் யாருக்கும் வலிக்காத அளவுக்கு ஒரு நன்மையை செய்ய அப்படி பண்ணுறதுனால நம்ம அதை ஒரு பேரோ எந்த இதுலேயும் நம்ம அவங்கள புண்படுத்துகிற மாதிரி பண்ணல. ஏன்னா எல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. ஒரு சினிமான்றது எல்லாம் ஜாதி மதங்கள் கடந்து அந்த சினிமா தேட்டருக்குள்ளே தான் எல்லாருமே ஒன்றா வந்து பார்ப்பாங்க. எல்லா மக்களும் ஒன்று கூடி பார்க்கக்கூடிய ஒரே இது வந்து சினிமா தேட்டர் தான். கோயிலுக்கு கூட அந்த மாற்றங்கள் இருக்கும், வேறு வேறு இது போவாங்க அப்படின்றது. ஆனால் தேட்டருக்குள்ளே மட்டும்தான் அந்த இது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அது நியூட்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சூப்பர். இப்போ ஃப்ரீடம் வந்துட்டு ஒரு ஜெயில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு சிறையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் உடல் ரீதியாக மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தப்படலை. நீங்கள் பெருசாக உங்களை எக்ஸ்பிரஸ் கூட பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கதாபாத்திரமாக பெருசாக பேசிக்க முடியாது. எல்லாமே உள்ளுக்குள்ளே இன்டர்னல் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகம் இருக்கும் இல்லையா? ஒரு நடிகராக நீங்கள் அது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஸ்பேஸஸை? ஏன்னா வரிகள் வழியாக பெருசாக வெளிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு ஜெயில் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே கிடைக்குமா எனக்கு தெரியல. இருக்காதுன்னும் பொழுது ஒரு பர்ஃபார்மராக, ஒரு நடிகராக அது உங்களுக்கு சிக்கலை உருவாக்குதான்னு கேட்குறேன், ஒரு எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அது ஒன்றும் நமக்கு இது பண்ணலை. வழிகளை நம்ம எப்படி சொல்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சைலண்ட்டில் சொல்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்கும். மொழிகளில் சொல்கிறத விட நம்ம கண்கலங்கி சொல்கிற ஒரு விஷயங்களும் நம்மளுடைய எமோஷனில் சொல்கிறது தான் போய் நிற்கும். இந்த படங்களும் பார்த்திங்கன்னா ட்ரூ இன்சிடெண்ட் எடுத்தாலுமே ஒரு ஃபிக்ஷனாகவும் நம்ம பண்ணிட்டோம். அந்த கேரக்டர்ஸ், ஹீரோ கேரக்டர் ஒரு ஃபிக்ஷனாக்கி, ஸோ அவன் இப்படி பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஃபிக்ஷனாக வச்சுருக்கோம். அது ட்ரூ கிடையாது. இத்தனை பேர் தப்பிச்சாங்கன்றது தான் வந்து அந்த கதையோட அது ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஆனால் அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஷனாக நாங்கள் வச்சுட்டோம். எப்படி யாருன்னு அப்போ தெரியாது. ஏன்னா அப்போ இவ்வளோ இது கிடையாது. அப்போ ஒன்லி பிரிண்ட்டு மட்டும்தான், ஒரு 2-3 பேப்பரில் தான் அது கிடைக்கும். இப்போ பார்த்தாலும் அவ்வளோதான் கிடச்சிருக்கும். ஆமாம், வேறு அதுக்கான ரெஃபரன்ஸே கிடையாது. சிலருக்கு அப்படி நடந்திருக்கா அப்படின்றது, ஏன்னா நம்ம பார்வையெல்லாம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு, அது யாரும் கவனிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது.
அப்படி நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா இங்கிட்டு ஒன்று நடந்திருக்கு, இப்படி ஒரு எஸ்கேப் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. ஓகே. அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி பிறகு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவரை பார்த்த உடனேவே ஒரு அப்பாவே நீங்கள் நம்பிடுவீங்க. அவர் எதுவுமே பேச தேவையில்ல, பண்ண தேவை. அவர் வந்து குடும்பத்தோடு அங்கே நின்றாலே இவரால் எந்த தீங்குமே யாருக்கும் வராத நீங்கள் நம்பிடுவீங்க. ஒரு பர்ஃபார்மராக அது எங்களுக்கு உதவிச்சு. உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுமா? நீங்கள் நம்புறீங்களா அதை? இந்த ஊர் இன்னுமா நம்புது அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. அதுதான் அயோத்தியிலையும் சொன்ன ஒரு விஷயம். அந்த டைரக்டர் அதான் சொல்கிறார். என்னென்னா அதில் சொன்னது வேறு. அயோத்தியில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இவன் யார் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்க மாட்டீங்க. எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான், எதுக்கு இவனுக்கு இது அப்படின்றதே வரவே வராது. ஏன்னா வந்துட்டால் ஹெல்ப் பண்ணுவான் போலுக்கு அப்படின்னு நினச்சிடுறீங்க. அப்படி தான் வந்து அந்த பொண்ணுக்கு எதுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும், ஏன் இவர் யார் அப்படின்னு. ஆனால் அவர் ஆக்சுவலாக 3 சீன் வச்சுருந்தார். இவன் யார், ஒரு வேலையில் இருக்க மாட்டான் அப்படின்னு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கிறக்கா சீன் வச்சுருந்தோம். இப்போ நான் உள்ளே வந்தனால அந்த சீனெல்லாம் தூக்கிட்டேன். சார் அது தேவையில்ல சார், கேட்க மாட்டாங்க, போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்க. அது பார்க்கும்போது அது கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீமோட பேசிகிட்டு இருக்கும்போது டூரிஸ்ட் ஃபேமிலியில் நீங்கள் எடுத்த உடனே அப்படி ரோட்டில் அப்படி நடக்கும்போது ஒருத்தன் கீழே விழுந்து கிடப்பாங்க. நீங்கள் உதவும் போது இவருக்கு உதவி பண்ணணுன்ற நோக்கம் எங்கேருந்து வருதுன்ட்டு யாரும் பெருசாக கேட்க போகிறது கிடையாது இல்லையா? எதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை நினைக்கிறேன்னா, யூஸ்வலாக மீசை தாடியெல்லாம் வளர்த்து ஒரு மொரட்டான ஒரு விஷயம் ஒரு ஆளாகத்தான் காட்ட முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் வளர்க்குறது உண்டு இல்லையா? இல்லைன்னா என்னப்பா ரொம்ப அப்பாவியாக குழந்தைத்தனமாக இருக்குது அந்த முகம், என்னையும் சேர்த்து நல்லா அதுக்காக தான் பண்ணணுன்னு வைங்க சின்ன வயசுலேயே. பட் தெரில, நானும் கழுத்தறுத்தெல்லாம் பார்த்துட்டேன். ஆட்டோக்குள்ளே வச்சு கழுத்தறுத்துட்டும் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் நல்லவன் நம்புறது போது அது என்னென்னா ஏன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுன்னா, நான் நடித்த படங்களாக இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக பண்ணும்போது, அந்த ஹெல்ப் பண்ணுறது மாதிரி பண்ணும்போது, நாடோடிகள் நண்பர்களுக்காக பண்ணது, சுப்பிரமணியபுரம் நட்புக்குள்ளே பண்ண ஒரு விஷயம், வெற்றிவேல், இந்த மாதிரி படங்கள்லாம் வெறும் பாசிட்டிவாக நம்ம பண்ண ஒரு விஷயனால இவர் அதை ஃபீல் பண்ணிட்டாங்க. இது இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை என்னன்னா அந்த இமேஜாக வந்துருச்சு. அது ஒரு சுப்பிரமணியபுரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பல கொடிய வேலைகள் இருக்குது இல்லையா கதைக்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது கூட எனக்கு 1-2 கதாபாத்திரங்கள் மேலே கூட ஐயோ இவரை நம்ப முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லேயும் ஒரு நேர்மை இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும் அப்படின்றத சுலபமாக கடத்த முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சில காட்சிகள்லாம் ரீவிசிட் பண்ணும்போது சுப்பிரமணியம் ஆமாம் அதில் கூட இட் கேம் அவுட். ஏன்னா அது இன்னும் சுலபம் இல்லைல்ல. ஏன்னா இவன் இன்னும் ஒரு வெள்ளை மனிதன் கிடையாது, அவன் தவறே செய்யாதவன் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து நெகட்டிவ் கேரக்டரை பற்றி தான் நம்ம கதையை சொல்லிட்டோம். சுப்பிரமணியம் வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான். அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச. அதனால தான் கழுத்து இருக்கும்போது தேட்டரில் எந்திரிச்சு கை தட்டினாங்க. அதுதான் ஒன்றா இருந்தது. ஐ திங்க் நடிகர்களில் பல்வேறு நடிகர்கள் இருக்காங்கல்ல. எப்படின்னா இப்போ சில முகங்கள் வந்து ஒரு சிறிய எமோஷன் கூட பெரிய அளவில் அந்த முகத்தில் தெரியும் இல்லையா? இது நடிப்பு திறனையும் தாண்டி அந்த முக அமைப்பும் அதில் ஒரு பங்கு இருக்கிறதா பார்க்குறேன். உங்கள் முகம் வந்துட்டு நான் தப்பாக சொல்கிறேன்னா உடனே டிஸ்அக்ரி பண்ணிடுங்க. ஒரு பெரிய டீப்பான ஒரு எமோஷன் கூட ரொம்ப சின்ன சின்ன அசைவுகள் வழியாகவே அது கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் யூ ஹாவ் ஒரு பயங்கரமான ஒரு எல்லா பக்கமும் நகரக்கூடிய ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஆமாம், அந்த பாதி தாடி வச்சு வர மறைச்சிட்டோம் கிடைக்கிற ஸ்பேஸுக்குள்ளே நம்ம. உங்கள் கண்ணும் ரொம்ப சுருங்கிடும் நீங்கள் சிரிக்கும் பொழுதெல்லாம். நீங்கள் சொல்கிற ஒருத்தர் தான் என்ன விஷயம்னா சாஃப்டாக இருக்கனால, ஃபேஸ் சாஃப்டாக இருக்கனால கூட நம்ம கலங்கும் போது அவங்களும் ஃபீல் ஆகிடுறாங்க. அது நம்ம கோவப்படும் போது அது அவங்களுக்கு பெருசாக தெரியுது. நம்ம ஜஸ்ட் அப்படி திரும்பி லுக் பண்ணும்போதும் அவங்களுக்கு அது வந்து பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது பெரிய கோவமாக அப்படின்ற இது இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பல கதாபாத்திரங்களுக்கு நீங்கள் உருவ மாற்றம்லாம் பெருசாக செய்கிறது கிடையாது இல்லையா? இன்னவே விஜய் சேதுபதி அவர்களையும் அதை ஞாபகப்படுத்துது. ஏன்னா பல ரோல்ஸில் சில இதில் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அதே முகம், ஆனால் இது வேறு கதாபாத்திரம், எனக்கு வேறு மோட்டிவேஷன்ஸ் இருக்குது, இதை தான் நான் பண்ண முயற்சியும் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் என்னவாக இருக்குது உங்களை பொறுத்தவரை? சுலபமாக இதே முகத்தை வச்சு உங்களை ஒரு புது கதாபாத்திரத்தினுடைய மனநிலைக்குள்ளே என்னால் ஆழ்த்த முடியும்? அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஒரே இதை வச்சுட்டு இல்லை, ஏன்னா எங்களுக்கு தான் சுலபமாக சேலஞ்சிங் எனக்கு தான். அது நீங்கள் கெட்டப் மாற்றிட்டோம்னா அது வந்து வேறு அது பாதி காப்பாற்றிடும். ஒரு கெட்டப் மாற்றி வரும்போது அது பாதி கொஞ்சம் காப்பாற்றிடும். என்னென்னா அது ஒரு பாதி படியை தாண்டிட்டு வந்த மாதிரி ஆயிரும். ஆனால் அதே கெட்டப்பில் நீங்கள் வந்து தர்மதாசாவும் பார்க்கணும்.
நீ அயோத்தியில் இருக்கிற அப்துல் மாலிகாவும் பார்க்கணும். அப்போ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போ எது அப்படின்னு நான் பார்க்கும்போது ஸ்கிரிப்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்கிரிப்டோட தான் நான் பார்க்குறீங்க. அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எடுத்தோடனே தர்மதாஸாக உங்களை ஆக்க வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான், சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி வந்துருக்க, இதே இப்படி தான் வருவார்ன்றது அப்படின்ற ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அதை உடச்சி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ வேறு இதில் மேக்கப் பண்ணியோ ஷேவ் பண்ணியோ வரும்போது உடனே சேஞ்சஸ் வந்துடும். அது பாதி தாண்டிடுவோம். இது தாண்ட முடியாத கஷ்டம் எங்களுக்கு தான். அது இல்லைன்னா சில கதாபாத்திரங்களுக்கு சில இந்த ரோலுக்கு நான் இந்த சைகையை செய்கிறேன், உடல் ரீதியாக நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி வேலை அது பண்ணோம். உடல் ரீதியாக நம்ம பண்ணுற காஸ்டியூம்ஸு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது, உடைகள், என்னுடைய நடையை நான் இப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அந்த இதெல்லாம் இது பண்ணுறது. குழந்தை, அதாவது 2 பசங்க இருக்காங்க உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் இல்லையா? பல இயக்குனர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுதினாலே இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த நடிகர்கள் பட்டியல் வந்து மிக மிக குறைவான பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தோணுது. அதில் இருக்கக்கூடிய 1-2 பெயர்களும் இப்போது குழந்தையா, ஐயோ வேணாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது இண்டஸ்ட்ரி என்னை எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்ற ஒரு பயத்தினால இருக்கலாம். அதை எப்படி சரி செய்வது? ஏன்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியமான ஒரு மனநிலை இல்லை இல்லையா நடிகர்கள்? நம்ம நடிக்க வந்த பிறகு எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிச்சு தான் ஆகணும். கரெக்டு. அது இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இது அப்போவே எல்லாம் பண்ணிட்டாங்க. தான் நான் நிறைய சில இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன் சொன்னீங்க. ஆனால் பரவலாக அது இன்னமுமே நம்மளால் அது நடத்த முடியலைல்ல. இப்போ கூட நம்ம இவங்கெல்லாம் பண்ணக்கூடும் அப்படின்னும்பொழுது, இல்லையா பையனா, பெரிய பையனா, சரி என்ன விட்டுருங்க அப்படின்ற ஒரு மனநிலை யார் மாற்றுறது? அது வந்து இப்போ ஆடியன்ஸ் அதை பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தான் இன்னும் அவங்க இப்படி பண்ணிட்டு இப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நான் பார்த்துருந்தேன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம் ஆமாம். நான் அந்த இதில் நான் பார்த்துருந்தேன்னா மித்த நடிகர்கள் விட்ட மாதிரி நானும் டூரிஸ்ட் ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருப்பேன். உண்மை. நான் அவங்க கதை சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, தமிழ் சினிமாவில் இதை யாரும் நடிக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கிட்ட யார்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தாலும் திருப்பி என்கிட்ட தான் வரணும், 18 வயசு பையனுக்கு அப்பா அப்படின்ற இதில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு சினிமான்றது நம்ம எல்லா விதமான கேரக்டரும் நம்ம பண்ணணும், பண்ணுறதா நமக்கு நல்லது. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது ஆடியன்ஸ் பார்க்கல. நம்ம தான் நினச்சிக்கணும் ஆடியன்ஸ் இப்படி பார்ப்பாங்க, தங்கச்சியாக நடித்தா கடைசி வரைக்கும் தங்கச்சியாக நடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் என்ன சுற்றி இருக்கிறவங்க போடக்கூடிய அதுதான் ஒன்று. அப்படிதான் போட்டுருப்பா. அது அப்படி தான் ஒன்று. உங்களுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அது சுற்றி வரவங்களாம் போடுறது இல்லையா. நமக்கு பேசிக்காக நான் நடிகனாக இருந்தால் கூட யோசிச்சிருக்கலாம். நான் ஒரு இயக்குனராக இருந்து வந்தனால நான் அதை யோசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு முதல் பட இயக்குனராக வந்தனால நான் ஒரு கதை கேட்கும்போது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறனால தான் அந்த இது கேட்குறனால நான் அதை பெருசாக நான் இதை நம்புறதில்லை. நான் அப்பாவை நடித்தா படம் ஃபுல்லாக அப்பாவை நடிக்கணும், தாத்தாவை நடித்தா தாத்தாவை நடிக்கணும், தங்கச்சியாக நடித்தா படம் ஹீரோயினை ஃபுல்லாக அப்படி சொல்லி எந்த ஹீரோயின் தங்கச்சி கேரக்டர் நடிக்க வர பண்ணுறாங்க. தங்கச்சிக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. எந்த ஹீரோயினும் இப்போ யாருமே ஐயோ நான் தங்கச்சியாக நடித்தா படம் ஃபுல்லாக தங்கச்சியாக தான் கேட்பாங்க அப்படின்னு அப்படிலாம் இப்போ யாரும் பார்க்க. ஒன்று சொல்லுங்கள், அந்த ஸ்டீரியோ டைப்பிங்கும் நடக்குது இல்லை? இப்போ சில பேர் முதல் இருந்திருக்கலாம், இப்போ இல்லைன்றீங்க. இப்போ இல்லை சார். இப்போ ஓடிடி வந்துருச்சு, நிறையா படம் பார்க்குறாங்க, எல்லா விஷயங்களும் உலகம் லெவலில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய படங்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்க வேறு ஜானர் அப்போ பண்ணும்போது ஒரே மாதிரி இல்லை, அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்ல. அப்படி தான் நம்ம இது பார்க்கணும். ஐ திங்க் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் சமீபமாக பண்ண எல்லா படங்களுமே ஒரு பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. பொருளாதார ரீதியாக இல்லைன்னா 1-2 படங்கள் இல்லைன்னா கூட, பட் பெயர் ரீதியாக, அன்பு ரீதியாக கண்டிப்பாக அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரிசையாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வர்றதுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருக்க முடியாது இல்லையா? உங்களுடைய ஒரு நீங்கள் நம்ம மாற்றிக்கிற ஒரு சார். நான் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கணும்னு தோணுது அப்போ நான் அதே மாதிரி நிறைய எனக்கு ஒரு கதை சொல்லும்போது இப்படின்னும்போது இது மாதிரி நானே நிறைய பண்ணிட்டேன்னு எனக்கே தோணுது கதை சொல்லும்போது. அப்போ எனக்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது வெற்றி தோல்வியை நான் பார்க்குறதில்ல. ஒரு கண்டென்ட்டாகவே அது வேறு எனக்கு சொல்லுங்கள், பண்ணாத ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஒரே மாதிரி ஜானராக பண்ணிட்டோம், ஆனால் நிறையா மாறிடுச்சு. நிறையா படங்கள் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேற்று மொழிகளிலிருந்து பல படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னும்போது நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஒரே மாதிரி பண்ணக்கூடாது, ஒரே விஷயங்கள் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கண்டென்ட் வைஸாக. அது ரிஸ்க்கு தான்.
அந்த ரிஸ்க்கை நம்ம இப்போ எடுக்கணும், இப்போ எடுக்காமல் அப்புறம் எப்போ எடுக்கிற ஒரு விஷயம். இது கரெக்டாகும் அப்படின்னு நம்பி போகிற ஒரு விஷயம். அது ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. படம் சரியாக போலாட்டியும் அது பேராவது வாங்கி கொடுத்துருது. அதுக்கு காரணம் அந்த கண்டென்ட்டு தான். அப்போ நம்ம வேறு ஜானராக ஒன்று எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இது வேறு ஜானரில் ஒன்று எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு ஆயிடுது அது. உங்களுக்கு இப்போது எவ்வளோ இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு ரோல்ஸ்க்காக உடலை நிறைய வருத்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதெல்லாம் முடித்த பிறகு அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசருக்கு போட்ட பைசா வரணுன்றது ஒரு பக்கம். பட் ஒரு நடிகராக ஒரு கலைஞனாக நீங்கள் அதிலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த வேலை முடிஞ்ச பிறகு அந்த படம் வெளியே வரும்போது இது நடந்தால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஓகே இது முதல் எல்லாருக்குமே இப்போ அது வந்து சக்ஸஸ் தான் சார் எல்லாருக்கும். அந்த சக்ஸஸை நீங்கள் எது சக்ஸஸாக பார்க்குறீங்க நீங்கள்? சார் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, தோல்வி படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து அது புரியல. ஏன்னா நிறைய பார்த்துட்டனால தோல்விகள் பார்த்தனால நமக்கு அந்த சக்ஸஸ் ரொம்ப பாதிக்கலைன்னு எனக்கு தோணுது. அதுதான் ஒன்று. ஏன்னா நிறைய தோல்விகள் எல்லாமே பார்த்துட்டோம் சார். இத்தனை வருஷங்கள் நம்ம இவ்வளோ வருஷங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது அப்படி இருந்தது. அந்த சக்ஸஸ் அப்படி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயம். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஜெயித்தோடனே அடுத்த படம் வெற்றியானோடனே நான் அடுத்த என்னோடய வெப் சீரிஸ்க்கு போயிட்டேன். நான் வதந்தி 2 வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போய் பண்ணோடனே என்னோடய ப்ரொடியூசர் தான் யுவராஜ் தான் கேட்டாங்க அந்த சக்ஸஸ் அவரை இது பண்ண விடுங்க, 2 நாள் லீவ் கொடுங்க, 2 நாள் லீவ் கொடுங்கன்னு சொல்லி தான் என்னை வந்து துபாய் கூப்பிட்டு போனார். துபாய் ஃபங்க்ஷன், அதுவும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனார். பட் அது எனக்கு தெரில. நான் அடுத்த படத்துக்கு நான் போயிட்டேன். அடுத்து வேலை பார்க்க போகணும். ஓகே ஓடுது. அந்த வேலையை தான் அந்த நான் அப்படியே பழகிருச்சு எனக்கு. அந்த தோல்வி ஆகும்போது இன்னொரு படத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஜெயிக்கும் போதும் இன்னொரு படத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒர்க்குக்கு நான் போயிடுறதுனால அது என்ன பகவத்கீதை சித்தாந்தம் மாதிரி இருக்கு இல்லையா? கடமை இசை பலனை எதிர்பார்க்காதேங்கிறது. அது அஃபெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் நான். டூரிஸ்ட் ஃபேமிலியில் இன்டர்வெல் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று வரும் இல்லையா? நீங்கள் குடும்பத்தோடு அந்த வீட்டில் இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் சரக்கடிச்சிருப்பீங்க, போதையில் இருப்பீங்க. இருக்கிற ஒரு இடத்துல பல்வேறு விதமான எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. ஒரு நிமிஷம் கோவப்படுவீங்க, அழுவீங்க, அழுகையை கட்டுப்படுத்திக்குவீங்க, சிரிப்பீங்க. இது எல்லாமே அந்த ஒரு 5 நிமிஷம் கிட்ட அது நடக்குது. இப்பேற்பட்ட ஒரு எமோஷ்னலி எல்லா பக்கமுமே போகக்கூடிய ஒரு காட்சியை முதன்முறை நீங்கள் படிக்கும் பொழுது அது நடிகராக உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் என்ன? அவர் கதை சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா 15 நிமிஷம் சீனு, அந்த ஒரு சீனில் தண்ணி அடிச்சுட்டு நம்ம பண்ணுறது எல்லா எமோஷன்ஸும் ஒரே சீனுக்குள்ளே வச்சுருப்பார். அப்போ ஒரு நடிகராக எல்லா சீன்ஸும் ஒரு எமோஷனல் இதை ஹேண்டில் பண்ண ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது. அந்த ஒன்று இருந்தது. ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது, ரொம்ப அண்டர் ரேட்டராகவும் ஆகிடக்கூடாது. அதுக்கு மிடிலாக ஒன்று பண்ண வேண்டிய ஒரு இது. கதை சொல்லும்போது இந்த 15 நிமிஷம் சீனு நல்ல அருமையான சீனு, அழகாக கன்சீவ் பண்ணிடுறேன். அந்த டைரக்டர் மேலே ரொம்ப மதிப்பு வந்தது. இப்படி நான் யோசித்ததே இல்லை, நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ஒரே சீனுக்குள்ளே இதுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு வர்றது, கேலி பண்ணி பேசுகிறது, சீரியஸாக அழுது எமோஷனல் பண்ணுறது, அப்புறம் இவங்க யார் அப்படின்னு புரியாமல் பேசுகிறது, சிரிக்கிறது, லந்து பண்ணுறது எல்லாமே இருக்கும். கடைசி ஃபீல் பண்ணி உட்கார்றது, ஒரு டான்ஸோடு முடியும், சந்தோஷத்தோடு முடியும். அப்போ அந்த சீன் அவர் கன்சீவ் பண்ண எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்சது கிளைமேக்ஸும் இதுதான். 2 சீன் எனக்கு பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸ் சொல்லும்போது இப்படியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த இது சொல்லும்போது ஒரு சீனுக்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதை எடுக்கும்போது நாங்கள் சேலஞ்சிங்காக தான் நாங்கள் இது பண்ணோம். டைரக்டர் முதல்கிட்ட சார் வா பண்ணிடுவோம், பண்ணுவோம் அப்படின்னு தான் அப்படி தான் போனது. இது இன்றைக்கி இந்த சீன் சார் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சார் 2 நாளைக்கு அப்புறம் இந்த சீன் வரப்போகுது சார், இந்த சீன் வரப்போ 2 நாளைக்கு முன்னாடியே தயார்படுத்திக்கிட்டே இருந்தார். அது அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த டைம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம், அந்த நேரம், அந்த மொமெண்ட்ஸ் பண்ண அந்த மேஜிக்காக தான். பட் மற்றபடி உங்களுக்கு அந்த 2 நாள் முன்னாடி நீங்கள் கேள்விப்படும் பொழுது அந்த 2 நாளைக்கு நீங்கள் தயார்படுத்திக்கிறதுக்காக அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் அது ஸ்கிரிப்ட்லேயே அவர் வச்சுருக்காங்க சார். அவர் சொல்லும் போதே அதை அப்படியே நடிச்சு காட்டுது சார். படம் ஓடிடுச்சு. இவன் இப்படி தான் பண்ணுவான், தர்மதாஸ் இப்படி தான் பண்ணுவான்றது ஓடிடுச்சு. அதை இமிட்டேட் பண்ணாலே போதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. டைரக்டரை இமிட்டேட் பண்ணாலே போதும், இதுதான் கன்சீவ் பண்ணிக்கும், இதை பண்ணாலே நமக்கு போதும், நம்ம அதை அப்படியே பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அப்போ எடுக்கும்போதே அது வருது. இதனால் நம்ம ஸ்கூல் மாதிரி படிச்சுட்டுலாம் நடக்காது சார். அந்த நேரம், அந்த இடத்துல, அந்த மொமெண்ட்டில் கிடைக்கிற ஒரு விஷயம் தான் சார் ஒவ்வொரு விஷயமும். அது மேஜிக்கல் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக் நடக்கணும்.
அந்த மேஜிக் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். அதான் எல்லாருக்கும் சாரி ப்ளீஸ் கோ. அந்த மேஜிக் நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போகிறது எல்லாமே வேறு சார். அந்த லொக்கேஷனும் அந்த இடத்துல அந்த செட்லேயும் நம்ம எதிர்த்தாப்பில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் நம்மளும் நடிக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குதுல்ல சார், அதை தான் சார் அவங்க கேப்சர் பண்ணி. அது ஒரு பக்கம். பட் மறுபக்கம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டில் சில இடங்களில் தான் உங்களுக்கு தெரியும் இது நடிகனாக எனக்கு பெரிய தீனியை போடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஸ்கிரிப்ட் பூராக நடக்க போகிறது கிடையாது. அது இந்த இடம் தான். ஆமாம், இந்த இடமும் கிளைமேக்ஸ் இடம் தான். அதுதான் நான் நினச்சது. இப்போ அயோத்தி பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் நான் சும்மா வண்டி ஓட்டிட்டு தான் இருப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு நடிகனா எனக்கு ஒரே ஒரு இடம் தான். ஏன்னா ஹீரோயின் கூட கேட்டாங்க, சார் நான் நடிக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே சும்மா நிற்கிறீங்க அப்படி தான் கேட்டாங்க. ஓகே எனக்கு ஒரே ஒன்று. அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் இந்த பேர் சொல்ல போகிறேன்ட்டு. அப்போ எனக்கான விஷயம் அதை எல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். இவங்க பண்ண ஒர்க்கு, இவங்க நடித்ததெல்லாம் கடைசி நான் தூக்கி எனக்கு நான் அனுபவிக்க போகிறேன். அது என் மேலே தான் கடைசி வந்துடும். நான் நினச்சது அந்த ஒரு இடம், ஒரு நடிகனா எனக்கு அது கிடச்சிரும், அந்த இடத்துல எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் அந்த இடமா. இதுவும் ஒரு முடிவாக இருக்கா? நீங்கள் சில கதைகள் மேலே உங்களுக்கு அன்பு உருவாவதற்கு கதை நல்லா இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு நடிகனாக எனக்கு இந்த இடங்கள்லாம் எனக்கு ஆஸ் அ பெர்ஃபார்மர் எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களை தள்ளுதா? உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா அன்பை உருவாக்குதா சில கதைகளுக்கும் படம்? ஆமாம் சார். அது கதையாக எனக்கு அது பிடிச்சிருந்தா. ஃபஸ்ட்டு நான் என்னென்ன சார், கதையாக தான் நான் பார்ப்பேன், நடிகனாக பார்க்க மாட்டேன். நடிகனாக பார்த்தேன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலியும் இதுலேயும் ஹீரோயினுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலியில் இத்தனை பேர் நடிச்சிருக்க முடியாது, இத்தனை பேருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க முடியாது சார். நடிச்சிருக்க முடியாதுன்னா நான் ஸ்பேஸ் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், மூத்த பையனுக்கு ஒரு ஸ்பேஸ், இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ். இதெல்லாம் நான் டைரக்டராக இருந்தாலும் அவங்க பண்ணணும். இது இவங்க ஸ்கோர் பண்ணுறோம், இது இவங்க ஸ்கோர் பண்ணுறோம், இவங்க ஸ்கோர் பண்ணுறோம், அப்படி பிரித்து கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதுதான் எப்போதுமே நிற்கும். அது நான் நடிகனாக இருந்தேன்னா இது ஏன் இவங்களுக்கு இவ்வளோ டைலாக் இதை நான் எடுத்துக்கிறேன்னு தான் தோணியிருக்கும். இது ஏன் இவ்வளோ டைரக்டர் நடிக்கும் போது நான் தோணியிருக்கும், நீ ஏன் இவ்வளோ நேரம் நடிக்கிற, இதை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடம் அவருக்கான ஸ்பேஸ், இது இவங்க ஸ்பேஸ், இது எனக்கான ஸ்பேஸ் இருக்குது, அதில் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும்போது பல பில்லர் இருந்தால் தான் சார் அது ஸ்ட்ராங்காக. ஒரு பில்லர் இருந்தால் அது ஸ்ட்ராங்கே இருக்காது. நிறைய முறையில் இயக்குநர்கள்லாம் ஏன் நடிகர் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அடிக்கடி எழுப்பிக்கிட்டு இருக்கிறது உண்டு. பட் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது நல்லாவே பிரயோஜனப்படுது, நல்ல படங்கள் எடுத்து சார். நம்ம கேட்கும்போதும் இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்குறோம். நம்ம நடிகரை பாயிண்ட் ஆஃப் இருக்கும்போது நான் கண்டிப்பாக தரமாட்டேன், அது எனக்கு தான் அப்படின்றது. ஒரு இயக்குனராக கேட்கும்போது எஸ் இந்த சீனில் இவங்களுக்கான வேலை தான், இந்த இடத்துல நான் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும்ல. நான் ரைட்டிங் எழுதும் போதும் இந்த இடத்துல இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் தான், இவங்க தான் பேசணும், அந்த இடத்துல நான் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நாடோடிகளே அது நான் பண்ணுறதுக்கு காரணம் அவர் ஓகே நான் கதை கேட்டு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லும் போதும் அவர் சொல்லும்போது நான் ஒரு நடிகர்கிட்ட போய் கேட்டேன், அதில் எனக்கு தான் காது போகணும், எனக்கு தான் காலு போகணும்னு சொன்னார். எல்லாமே எனக்கு தான், ஹீரோவுக்கு தான் ஆகணும் அப்படின்னு வச்சாராம். ஃப்ரெண்டுக்கு ஆகக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் ஆகணும், நான் தான் அந்த பாதிப்பு எனக்கு தான் வரணும், அப்போ தான் அந்த எது நடந்தாலும் எனக்கு தான் நடக்கணும், பரிதாபம் என் மேலே வரும் அப்படின்னு நினச்சார். அப்படி வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்றது. நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் நம்ம இயக்குனர் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் ஒரு படம் எடுத்து 15 வருஷம் ஆகுது. இந்த ஸ்பேஸில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவே இருந்திருக்கீங்க, தயாரிப்பாளராக, நடிகராக, இதெல்லாம் இருந்திருக்கீங்களே. ஒரு இயக்குனருடைய ஒரு வேலை இந்த ஒரு 15 வருஷம் இடைவெளியில் எப்படி மாறி இருக்கிறதா பார்க்குறீங்க? ஏதாவது மாறி இருக்கா? இன்றைய தேதிக்கு ஒரு படம் எடுப்பது அப்படின்னா அதுக்கான ஒரு மனநிலை வித்தியாசமானதாக இருக்கா? நீங்கள் சுப்பிரமணியபுரம் பண்ண அந்த நேரத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து? சார் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான் நான் பார்க்குறேன். தவிர இப்போ நான் அடுத்ததுக்கான வேலை பார்த்துக்கிட்டு எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் நான் ஏன் எனக்கு அது அடுத்த படம் நான் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் சினிமாவில். நான் ஹீரோவாக நடித்தாலுமே நடிச்சிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே தான் நான் இருந்துகிட்ருக்கேன். அது நான் ரொம்ப நாள் கழித்து வரல, நான் அதுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ உள்ள டெக்னாலஜியும் இப்போ உள்ள விஷயங்களும், இப்போ என்ன படம் வருது, இதெல்லாம் இதுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். அப்போ நான் டைரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் நான் ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு புது இயக்குனராக இருக்கட்டும், ஏற்கனவே பண்ணவங்களே இருக்கட்டும், நான் நடிக்கும்போது எனக்கு சொல்லித்தர இயக்குனர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அது இன்னும் லேர்னிங் ப்ராசஸ். நான் இன்னும் இயக்குனராக அடுத்து வரும்போது இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். எல்லாமே லேர்னிங் தான் சார். அவங்க ஒன்று சொல்லித்தர்றாங்க, அதெல்லாம் எனக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எங்கேயும் மறக்காது.
இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எதுவுமே பண்ணாமல் போய் பண்ணும்போது தான் இது எப்படி பண்ண போகிறோம் என்னன்ற ஒரு இது இருக்கும் சார். அப்போ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு இயக்குனர்கிட்ட ஏதோ ஒன்று நான் கற்றுக்குறேன் சார். லேர்னிங் தான் எப்போதுமே அது. அந்த நான் ஒரு படம் பண்ணியிருந்தாலும் அது சக்ஸஸாக இருந்தாலும் அது இவ்வளோ தூரம் பேசப்பட்டாலும் அது லேர்னிங் தான் எப்போதும். நான் புதுமை அபிகிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சும்மா ஒன்று டிசைனாக இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டேன். சும்மா ஒன்று சொல்லுங்கள். சும்மா ஒன்றுலாம் நிஜமாகவே சொல்கிறேன். அதையே சும்மா சொல்லுவேன் சார். அந்த அந்த ஸ்கிரிப்ட் நரேஷன் ஒன்று ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குது சார். அது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த வே ஆஃப் அந்த நரேஷன் இருக்கும்போது அதுலேயே எனக்கு அபியை பிடிச்சது. நான் அமைதியாக கேட்குறதுக்கு காரணம் அதுதான். அது சொல்லும் போதே படத்தை ஃபுல் படத்தையும் ஓட்டிட்டாப்புல சார். முன்னாடி கண் முன்னாடி ஒரு படம் ஓட்டிட்டார். அது ஆர்ஆர் போட்டு என்னமோ பண்ணி எல்லாமே பண்ணி என் படத்தை ஓட்டின ஒரு விஷயம். அப்புறம் ஹேண்டில் பண்ணது ஏன்னா முதல் பட இயக்குனர் சின்ன பையன் எல்லாமே இருந்தும் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்கள ஹேண்டில் பண்ணால் பார்த்திங்களா அந்த பயமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அதை காமிச்சிக்கலாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன வேணுமோ அதை இருந்தது. இன்னொன்று எடிட்டிங் சென்ஸ் அவருக்கு இருக்குது. என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டார். அதனால தான் அது இவ்வளோ சீக்கிரம் எடுக்கப்பட்டது. இல்லாட்டினா என்னன்னா தெரியலாட்டு இந்த இப்படி ஒரு எடுத்துக்குவோம், அப்படி ஒன்று எடுத்துக்குவோம், அதை எடுத்துக்குவோம், இந்த பக்கம் ஒயிடில் ஃபுல்லாக எடுத்துக்குவோம். ஒரே சீனை ஒரே டைலாகை வந்து ஒரே டைலாகை ஒரு 4 பக்கம் 4 ஆங்கிள் எடுத்துருவாங்க. என்ன வைக்க போகிறீங்க எடிட்டிங்கில்? நான் தான் கேட்பேன், எடிட்டில் என்ன வைக்க போகிறீங்க, எந்த ஷார்ட்டு, எந்த வேர்டு வைக்க போகிறீங்க? அப்போ அவர் அந்த பையன் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தான். சார் இது வரைக்கும் தான் எடுக்க போகிறோம், இது சொன்னால் போதும், அதுக்கப்புறம் இது சொன்னால் போதும். அப்போ உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாகிடுது. எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டுக்கும் இதாவது, ப்ரொடியூசருக்கும் இதாவது, அவங்களுக்கும் ஈஸியாகிடுது. என்ன வேணுன்ற அந்த தெளிவு அவங்ககிட்ட இருந்தது. இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். ஓகே ஓகே. இப்படி வேணால் கேட்கலான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இடைவேளைன்னு பேசுகிறதுனால இன்றைய தேதிக்கு சுப்பிரமணியபுரம் ஸ்கிரிப்ட் உங்கள் கையில் இருந்தால் அந்த படம் அப்படியே பேசுகிறது தட்டாமல் எந்த விதமே ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாமல் எடுப்பீங்களா? இல்லை ஒருவேளை நீங்கள் அதை எப்படி அப்ரோச் எடுக்க முடியாது. முடியாது. அதனால தான் நான் ரீமேக்கே பண்ணல சார். அடுத்து நான் ரீமேக் பண்ண வந்ததுக்கு நான் பண்ண முடியாதுன்னு சொன்னது அதுதான். நான் அதை திருப்பி எடுக்க முடியாது, அதை அப்படியே விட்டுறது தான் எனக்கு நல்லது. எது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க சார்? எத்தனை கோடி கொடுத்தாலுமே ஒர்க் ஆகுன்றது அந்த முதல் படத்தில் முதல் விஷயம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா அந்த சுப்பிரமணியம் இதோட மேஜிக்கலும் இதோட ஒரு விஷயத்தையும் ஒருவேளை அந்த படமே அந்த அந்த சூழலில் வரலன்னு வச்சுக்குவோம். இப்போ உங்கள் கையில் அந்த படத்தினுடைய ஒரு ஸ்கிரிப்டாக இருந்த பட்சத்தில் அதை அதே மாதிரி அணுக முடியுமான்னு கேட்குறேன். நீங்கள் ஆமாம் அதே மாதிரி தான் சார் மறுபடியும் இல்லை, ஏன்னா இன்றைய சூழலுக்கு இல்லை நீங்கள் சில முடிவுகள் எடுக்கலாம்ல. இல்லை அந்த மாதிரி கதையை இப்போ பார்க்க மாட்டாங்க, இல்லை பல முடிவுகள் இருக்குல்ல அந்த படத்துடைய ஒரு அது என்னுடைய முதல் படமாக இருக்கும்போது அதை தான் சார் நான் அட்டம் பண்ணுவேன். ரைட். ஸோ அப்போ இது என்னுடைய முதல் படம். அப்போ அதை தான் நான் அட்டம் பண்ணுவேன். அப்போ நான் இவ்வளோ நாள் வச்சுக்கிற ஸ்கிரிப்ட் அதை தான் அட்டம் பண்ணுவேன். இந்த சூழ்நிலை இப்போ உள்ளதுக்கு அதுதான் மறுபடியும் ஒரு விஷயமா மறுபடியும் இந்த இங்கேருந்து ஆரம்பிக்கும். வாங்க மதுரை பக்கம் 15 வருஷத்துக்கு ஆரம்பிச்சு மறுபடியும் மதுரைக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி மறுபடியும் மதுரைக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சார். ஆனால் உங்களை இது ரீமேக் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதல் இருந்தது அவங்களுக்கு? வந்தது சார். நான் பண்ணலை வேணான்ட்டு. தெலுங்கில் வந்தது, அப்புறம் ஹிந்தியில் வந்தது சார். தெலுங்குல ஹிந்தியில்? ஓகே. ஹிந்தியில் நான் பண்ண முடியாதுன்ட்டு. ஓகே ஓகே. எனக்கு பண்ண தெரியாது, மறுபடியும் அது பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம். இது சமீபத்தில் அப்போலேருந்து? அப்போவே எனக்கு வந்தது சார். அப்போ அது முடித்த பிறகு அது என்னால் மறுபடியும் அதே மாதிரி எடுக்க என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் பண்ணலாம் சார். அதான் சார் கம்பரிஷன் வரும். என்ன தான் நான் மறுபடியும் ஹிந்தியில் எடுத்துருந்தேன்னா நேரம் என்ன சொல்லுவீங்க, இப்போ தமிழில் பண்ண மாதிரி ஹிந்தியில் இல்லைன்ற போகிறோம். ஆர்டிஸ்ட் வேறு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேறு, எல்லாமே மாறும் சார். இவங்க 2 பேரோட பாடி இதே மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை, அது அவங்க வேறு, அவங்க பாடி லாங்குவேஜ் அதுக்கு தான் நான் பண்ண முடியும். அப்போ எல்லாமே மாறும்போது அது கம்பேரிசன் வரும். அது வரும். முதல் எடுத்த மாதிரியே நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு மேகத்தை அது கேப்சர் பண்ணுறதானா சார், அந்த கேப்சரிங் மறுபடியும் பண்ண முடியாது. ஒரு டைலாக்கை நான் அப்படி தெலுங்கில் மாற்றி எடுக்கலாம், ஹிந்தியில் மாற்றி எடுத்துலாம் ஒரு வேர்டை. ஆனால் ஒரு மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுற பார்த்தீங்களா, அது திருப்பி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மேகம் இப்போ போகுதுன்னா அந்த இன்றைக்கி தான் அப்படி இருக்கும், நாளைக்கு அதே மாதிரி மேகத்தை நான் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது. அது ஸோ இயற்கை வந்து ஒரே மாதிரி எல்லா நாளும் கொடுக்காது சார். அது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இது மறுபடியும் என்னால் க்ரியேட் பண்ண முடியாதுனால தான் அப்படி விட்டேன் சார். அழகாக சொன்னீங்க. எனக்கு அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒன்றத்தில் நான் ஆக்டிவாக இல்லை, இப்போ ஒரு டைரெக்ஷனில் நீங்கள் ஆக்டிவாக இல்லை இல்லையா? அப்படின்னும் பொழுது பல பேருக்கு வரக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் விஷயம் வந்து ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது அவங்க எல்லாரும் அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்களே, எனக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் வெற்றியை கண்டுக்கிட்டு இருக்காங்களே, பல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு க்ரியேட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸ் உங்களுக்குள்ள ஒரு ஃபில்ம் மேக்கரை அது வரல சார். நான் வீட்டில்
சும்மா உட்காந்துருந்தேன்னா எனக்கு அது வந்திருக்கலாம். நான் இங்கிட்ட நடிகராக ஓடிட்டுருக்கனால, நான் ஒரு படங்கள் பண்ணிகிட்ருக்கனால அதுக்கான இது எனக்கு தோணலை. இன்னொன்று, நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2-3 ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து லாக்டவுனில் இருந்து ஒரு 3-4 ஸ்கிரிப்ட்டு நான் அது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று போகலாம், அடுத்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு போகலாம். இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டை முடிச்சா தான் அடுத்து போகலான்ற வரைக்கும். ஸோ நம்ம ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்கிரிப்டை அப்டேட் பண்ணுறது இருக்குது. ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இது இப்போ உள்ளதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு அது தோணலை. அஃப்கோர்ஸ் அன்றைய தேதிக்கு நம்ம படம் எடுத்தால் யாரை காசு பண்ணலான்ட்டுலாம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைய தேதிக்கு நீங்களே பேங்கபிள் ஆக்டர் ஆகிட்டீங்க. ஆமாம், அப்படி இல்லை சார். நம்ம நடிக்கும்போது மேக்ஸிமம் நம்ம டைரக்ட் பண்ணும்போது நடிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியா? அது ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ஒரு மோஸ்ட் ஆப்வியஸ் டெம்டேஷனாக இருக்கும்ல. என்னை வச்சு எல்லாருமே படம் எடுக்கிறாங்க, ஒய் நாட் மீ அப்படி அந்த நம்ம எழுதுகிற கதைக்கு செட் ஆகுமான்னு தானே சார் பார்க்கணும். என்னோட கதைக்கு யார் செட் ஆகுங்களோ அவங்கள தான் நான். ஸோ எனக்காக நான் ஒன்று எழுதிக்கிறேன் அப்படி நம்ம எழுதலை சார். எனக்காக நான் எழுதுனதே கிடையாது சார். ஃபஸ்ட்டு படமே எனக்காக எழுதலை. எந்த படமும் எனக்காக எழுதலை. முதல் படமும் எனக்காகவே எழுதலை. அது வந்து அது மாறின ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் மாறின ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவுக்கு வரும்பொழுது, நீங்கள் நடிகராக இருப்பதனால பல மண்ணின் கதைகளும் பல ஆத்தென்டிக்கான ஒரு உணர்ச்சிகளையும் படமாக ஆக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நீங்கள் நடித்த எல்லா படங்களையும் பார்க்கும்பொழுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. மேபி கடைசியாக இது கேட்கலாமா, உங்களுக்கு அர்பன் ரோல்ஸ் வருதா? நகரம் சார்ந்த அதான் இப்போ தர்மதாசா நடித்தது நகரம் சார்ந்ததால உண்மை. பட் உங்களுக்கு புரியுதுல்ல நான் எப்படி சொல்கிறேன்னு? அதான் நான் நகரம் சார்ந்ததால் இப்போ பண்ணுற ஒரு விஷயம் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே 2-3 படங்கள் இன்னும் வர வேண்டியது இருக்குது. எவிடன்ஸ்னு ஒரு படம், அதெல்லாம் நகரம் சார்ந்தது தான். இங்கே இருக்கிற நகரம் சார்ந்த படங்கள் தான். லவ்லி. ஸோ நான் எப்படி கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபைல் பண்ணப்பட்டதாக நீங்கள் நினைக்கல இல்லையா ஒரு நடிகராக? சார் ப்ரொஃபைல் வந்து இவர் இதை தான் நடிப்பார். ஏன்னா சார் அது ஒன்றுமே பண்ண முடியாது. முதல் படம் நீங்கள் வந்து நாடோடிகளும் சுப்பிரமணியபுரம் அப்புறம் நடித்த நான் கிராமத்து படங்கள் எல்லாமே அவங்க பண்ணும்போதும் அந்த கதைகளை எழுதிட்டு அவங்க எழுதும் போதே சார் நீங்கள் தான் ஞாபகம் வர்றீங்க அப்படின்னு வருவாங்க. நானும் வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க தான் நினைப்பேன். வெளிநாடு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க, மறுபடியும் நம்மளுடைய ஊருக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா சுற்றி என்னோடய ஊர்கள் தான் அந்த பக்கம் தான் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது என்னடா மறுபடியும் இங்கே தான் கூப்பிட்டு வராங்களா அப்படின்போது அவங்க என்னை வேறு பார்க்கல. இப்போ இந்த மாதிரி படங்கள் இப்போ நான் அயோத்தியா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது நகரம் சார்ந்த படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு இதுவும் பண்ணுவாருன்ற ஒரு விஷயம், இப்படியும் பண்ணுவார்ல, இந்த மாதிரி சென்னையிலையும் வச்சு அவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று ஏன் மண் சார்ந்தது அதை வந்து நான் வந்து பெருமையாக தான் நான் கருதுனேன் சார். ஃபஸ்ட்டு என்னோடய மண் என் ஊரை பற்றி நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல முடியும்? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஒன்று விஷயம். ஸோ அப்போ அதுதான் என்னை இத்தனை வருஷமாக கடந்து கூப்பிட்டு வந்திருக்கு. அந்த கிராமம், அந்த பிஎன்சி, அந்த கிராமத்தில் எல்லாருமே கேட்குறது, சிட்டியில் நடிக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், கிராமத்தில் போய் ரீச் ஆக மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கும். ஒரு நடிகராக ஒரு சிட்டியில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற அந்த நகரம் சார்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் என்ன நினைப்பாங்க, நான் பிஎன்சியில் போய் அங்கே தான் டாமினேஷன் அதிகம், நீங்கள் வந்து எல்லோரும் ரீச் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அங்கே போய் ஆக மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் தோணும். எனக்கு முன்னாடியே கடவுள் அங்கே கொடுத்துருக்காரு, அங்கேயே கொடுத்துட்டார், ஆரம்பத்திலே கொடுக்கும்போது அதையே நான் வேணான்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணால தான் சார் இத்தனை வருஷம் நான் தாக்கு பிடிச்சிருக்க முடியுது. அது அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினைக்கிறேன். இப்போ கிராமத்தில் போனாலும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நம்மளை கூப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஆளாக இருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரீயாகவே லொக்கேஷன் தர்றாங்க. இதெல்லாம் இந்த சலுகைகள்லாம் இப்போ போயிட்டு வந்த படத்து மாதிரிக்கு ராமநாதபுரம் அதுக்குள்ளே போகிறதுலாம் அதை தான் சொல்கிறாங்கன்னா, அப்போ நம்ம பண்ண படங்களும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நினச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை விட்டுறக்கூடாதுல்ல. நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்தை அதை விடவே கூடாது சார். அதை கெட்டியாக நான் பிடிச்சிருக்கேன் சார். லவ்லி. இந்த இன்டர்வியூ ஆரம்பத்தில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், கதவுகள்லாம் பெருசாக திறக்கணும்னா உடனடியாக திறக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் உங்களுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.